ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் கறி வடகம் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் சாதம் மட்டும் இல்லைங்க, பிரியாணி, கறி குழம்பு, தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே ரொம்ப நல்லா சூட்டாகும். அதே மாதிரி இந்த அடிக்கிற வெயிலை நம்ம யூஸ் பண்ணி நிறையா வத்தல் வடகம் செஞ்சுக்கிட்டோம்னா நல்லா காயிலாட்டி டக்குன்னு எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இந்த கறி வடகம் பிரியாணி கறி குழம்பு இருக்கிறப்ப கூட நம்ம வறுத்து சாப்பிட சொல்லும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, வெங்காயம் ஒரு படி எடுத்திருக்கேன், வத்தல் தேவையான அளவுக்கு, உளுந்தம்பருப்பு அரை கப்படி, ஜவ்வரிசி 1/4 கப்பு, சோம்பு ஒரு 3 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், கடுகு ஒரு 2 டீஸ்பூன், அதே மாதிரி பெருங்காயத்தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான உப்பு, அவ்வளோதாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் வத்தலை எடுத்து போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். இது ஒன்றுன்னா நம்ம பார்த்து அரைக்கணுங்க, டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு அரைக்கக்கூடாது. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டோம். இது கூட ஜீரகமும் சோம்பும் போட்டுக்கிறணும், வெள்ளைப்பூடு இதையும் சேர்த்துக்கலாம். நான் சோம்பு போட்டதை ஸ்கிப் பண்ணிட்டேன், தெரியலை. இப்போ அதே மாதிரி அரைச்சிட்டு வந்த முன்னாடி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, காஞ்சது வேண்டாம். இதையும் நம்ம 1-2 அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ வெங்காயம் இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம், சின்ன வெங்காயத்தை. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விடணும். அந்த வெங்காயத்தோலெல்லாம் அப்படி வெளியில் வந்துடணும். அந்த மாதிரி நம்ம கையால் பிசைஞ்சுக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. நிறைய அரிசி வடகம், வெங்காய வடகம், என்னென்ன நமக்கு தெரியுமோ அதெல்லாம், உருளைக்கிழங்கு வடகம், இப்படி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கவலையே இல்லைங்க. காய் விலை அதிகமாக விற்கிறப்ப நம்ம இந்த வடகத்தெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க, இதெல்லாம் கெட்டு போகும் வெங்காயம் வடகம். அதனால் நம்ம இந்த சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலையெல்லாம் இந்த மாதிரி திப்பி திப்பியாகத்தே இருக்கணும். அப்போத்தே நம்ம வறுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இதையும் நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம செய்யணும். சும்மா தூக்கி டப்புன்னு போட்டு செஞ்சோம்னா அதெல்லாம் ருசிக்காதுங்க. இந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒவ்வொரு பொருளும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ பிசைஞ்சிட்டு, இப்போ ஜவ்வரிசியை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன், அதை தண்ணியே இல்லாமல் வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். கடுகையும் சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துட்டு இப்போ பிசைஞ்சுக்கலாம். எதுக்கு இந்த கடுகு போடுறோம்னா, நம்ம வெங்காய வடகம் வறுத்து சாப்பிடும்போது கமன் இருக்குங்க. வறுக்கும் போதே பக்கத்து வீட்டிலலாம் கேட்டுருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த கடுகு, வெங்காயம் இத்தனை பொருள் போடையில் சும்மா ஜம்முன்னு வீடே மணக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இப்போ உளுந்து வந்து தண்ணியை தெளித்து நம்ம வடக்கி ஆட்டுற மாதிரி ஆட்டணுங்க. தண்ணியாக நீங்கள் ஆட்டிடாதீங்க, வடகம் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கிறணும். அரைச்சிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறணுங்க. இந்த வடகம் மட்டும் நீங்கள் ஒன்று இருந்தாவே போதுங்க. கறிக்குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, பிரியாணி இதுக்கெல்லாம் நம்ம ரைத்தா செய்கிறோம், அது இருந்தால்தான் சாப்பிட முடியும் சில பேர்த்துக்கு வெங்காயத்தில். அந்த மாதிரி இந்த வடகத்தை நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க கறிக்குழம்புக்கு, பிரியாணிக்கு. பாருங்கள், பழைய சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சு கையால் விட்டோம் பாருங்கள். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் நல்லா ஒரு பக்குவத்துக்கு இருக்குது. நம்ம இப்படி எடுத்து கிள்ளி போடுற அளவுக்கு இருக்குது. இப்போ மாடியில் போய் கீழே ஒரு சாக்கை விரித்து, பிளாஸ்டிக் சாக்குனே, அதுக்கு மேலே பிளாஸ்டிக் கவரை விரித்து, அதில் நான் நல்லா வெயிலுங்க, நேராகிருச்சு, அதனால என்னால் நின்று போட முடியலை. பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதை கொஞ்சம்தான் எடுத்தேன், அப்புறம் கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு நானே போட்டேன். இந்த மாதிரி மத்தியானத்துக்கு மேலே இது எடுத்துட்டு அப்படியே காய வச்சிடணும் பிரட்டி உடனே.
அப்போத்தே இந்த வெங்காயம் நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காய வடகம் வந்து நல்லா காஞ்சி போச்சு. பிரட்டி விட்டு காய வைக்கணும். காய வச்சு ஒரு 3 நாளைக்குனாலும் காயணும். இப்படி உடைச்சோம்னா சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு நம்ம காய வச்சாத்தையும் கெட்டு போகாமல் இருக்கும், இல்லாட்டி ஊசி போயிடும். எந்த வடகத்துக்கும் இல்லாத சிறப்பு இந்த வெங்காய வடகத்துக்கு இருக்குங்க. இந்த வெங்காய வடகத்தை நீங்கள் வறுத்தீங்கன்னா வீடே சும்மா ஜம்முன்னு மணக்குங்க. இந்த வெங்காய வடகம் போட்டவங்களுக்கு வறுத்து சாப்பிட்டவங்களுக்கு தெரியுங்க. அதே மாதிரி இந்த வடகத்தை வறுக்கிறதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணும். ரொம்ப தீ எரியக்கூடாது. சுட வச்சுட்டு லைட்டாக ரொம்ப 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 ஸ்லோவில் வறுக்கணும், இல்லாட்டி சட்டுன்னு கரிகிறோம். எண்ணெய் சூடாகவே கூட நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். வடகத்தை பக்குவமாக பொரிக்கணும். கலர் வந்து இந்த கலருக்கு இருக்கணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இருந்தாத்தே நல்லாயிருக்கும். ரொம்ப கருக விட்டிங்கன்னா டேஸ்ட்டு போயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட கறி வெங்காய வடகம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாலுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.